அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அமாவாசை நாள்னாவே நம்முடைய ஞாபகத்துக்கு முதல்ல வருவது பித்ரு வழிபாடு தாங்க. இந்த வழிபாட்டை யார் ஒருவர் முறையாக செஞ்சுட்டு வராங்களோ அவங்க வீட்டில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க. அவங்க நிம்மதியாக வாழுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் அமாவாசை நாளில் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெறுவதற்கு சில வழிபாட்டு முறைகளை செய்யலான்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாளில் வருவது செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. அது என்ன வழிபாடு, எப்படி செய்ய வேண்டும், அன்றைய நாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் என்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேணும், நம்ம வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அமாவாசை நாளில் குபேர பூஜை எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடமிருந்து தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. 2025 ஜூலை 24 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி அமாவாசை வருதுங்க. இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாளில் வருவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லலாங்க. இந்த அமாவாசை வியாழக்கிழமை நாளில் வருவதால் நம்ம வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு குபேரரை நம்ம வழிபடலாங்க. குபேரரை வழிபடுவதற்கு வியாழக்கிழமை நாள் உகந்த நாள் என்பதால் அந்த நாளிலேயே அமாவாசை நாள் வருவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. நம்ம அமாவாசை நாளில் காலையிலிருந்து மதியம் வரைக்குமே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு பிறகு மாலை நேரத்தில் குபேர பூஜை செய்து குபேரரை வழிபடலாங்க. அதற்கு அமாவாசை வழிபாடு முடிந்த பிறகு பூஜை அறையில் இந்த குபேர பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லலாங்க. ஆடி அமாவாசை நாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் குபேர பூஜை செய்வதற்கு நமக்கு லட்சுமி குபேரருடைய படம் தேவைப்படுங்க. இந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு மலர் மாலையை வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு குபேரருடைய படத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக அவளை படைக்க வேணுங்க. இதற்கு எந்த அவள் வேண்டுமானாலும் வைத்து வழிபடலாங்க. அதற்கு பிறகு குபேர வழிபாட்டில் முக்கியமானதாக சொல்லப்படுவது சில்லறை சத்தங்கள் தாங்க. ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்தில் சில்லறை நாணயங்களை பரப்பி அதனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக வழிபாடு செய்ய வேணுங்க. இது நம்ம வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் வணங்குவது நம்முடைய செல்வ நிலையை உயர செய்யுங்க. அதே போல் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வாசனை மிக்க மல்லிகை பூக்களால் மாலை சாற்றி அவரை வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு தீபத்தை காட்டும் போது ஒரு தட்டில் பச்சரிசியை முழுவதுமாக பரப்பி வைத்து கொள்ள வேணுங்க. அதற்கு மேலே கொஞ்சமாக துவரம் பருப்பு பரப்பி வைக்க வேணுங்க. அதற்கு மேலே இந்த அகல் விளக்கை எடுத்து வைத்து தீபம் ஏற்றி நம்முடைய மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. இந்த தீபம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தர்தன நிலையை போக்கிவிடணும் சொல்லலாங்க. அதே போல் நம்முடைய வீட்டில் வற்றாத செல்வத்தை தரக்கூடிய தீபமாகவும் இந்த தீபம் சொல்லப்படுதுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளுங்க. இந்த நாளில் இந்த வழிபட்டை ஒரு நாளாக பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. ஒரே நாளில் நம்முடைய பித்ருக்களை வழிபடுவது மட்டும் இல்லாமல் குபேரர் மகாலட்சுமி தாயார் அனைவரையுமே வழிபடுவது நம்ம வீட்டில் செல்வ நிலையை பல மடங்கு உயர செய்யுங்க. இது ஒரு சிறந்த வழியாகவும் சொல்லலாங்க. இந்த வழிபாட்டை ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாளில் நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வருவது மேலும் பல நன்மைகளை கொடுக்குங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை நாளுங்க. இந்த நாளில் மாலை நேரத்தில் இந்த 3 பொருளையும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனையானது தண்ணீரில் கரைத்த உப்பு போல் கரைந்து போய்விடுங்க. அது என்ன 3 பொருள், அந்த 3 பொருளை வைத்து நம்ம என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வருஷம் ஜூலை 24 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி அமாவாசை வருதுங்க. ஜூலை 24 அதிகாலை 3:06 மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி ஜூலை 25 அதிகாலை 1:48 மணி வரைக்கும் அமாவாசை
அமாவாசை திதி இருக்குதுங்க. இருந்தாலும் ராகு காலம் யமகண்டத்தில் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதுங்க. சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் பகலில் உச்சி வேலைக்கு பிறகும் திதி தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அது நீதியும் கூடங்க. ஜூலை 24 வியாழக்கிழமை என்பது காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை நேரத்தில் யமகண்டம் இருக்குதுங்க. அதே போல் பகல் 1:30 மணி முதல் 3 வரைக்கும் ராகு காலமும் இருக்குதுங்க. இதனால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க காலை 7:35 மணிக்கு பிறகு பகல் 12 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசைங்க. அன்றைய நாளில் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை நம்ம முறையாக செய்ய வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது நமக்கு முழு பலனையும் கொடுக்குங்க. ஆடி அமாவாசை நாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வையுங்க. அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து குல தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. அதே போல் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சதுர வடிவில் ஒரு துணியை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த துணியில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, 1 ரூபாய் நாணயத்தை, சின்ன தங்க மோதிரம், கம்மல், மூக்குத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க. அதில் ஏதாவது ஒன்றை எடுத்து உப்பின் மேலே வைக்க வேணுங்க. நம்முடைய குல தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர வேணும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள், சொத்து பத்திரங்கள் எல்லாமே சீக்கிரமாக மூட்ட வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு இந்த முடிச்சை நீங்கள் போட வேணுங்க. நீங்கள் போட்ட இந்த முடிச்சை எடுத்துகிட்டு போய் மகாலட்சுமியுடைய பாதங்களுக்கு முன்னாடி வைக்க வேணுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நீங்கள் முடித்து கொள்ளலாங்க. அதே போல் இரவு முழுவதும் அந்த பூஜை அறையில் அந்த முடிச்சு இருக்க வேணுங்க. அதற்கு அடுத்த நாள் காலையில் நீங்கள் குளிச்சு விட்டு வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணியை எடுத்துக்கொண்டு இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் உங்களோட கைகளால் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்க. கடன் கைகளை விட்டு கரைந்து போய்விடுவது என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு இந்த கல்லுப்பை நீங்கள் தண்ணீரில் போட்டு கரைக்க வேணுங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியெல்லாம் நீங்கள் போட்டு விடலாங்க. அதே போல் தங்கத்தை எடுத்து நீங்கள் வழக்கம் போல் பீரோவில் வச்சுக்கலாங்க. இல்லைன்னா போடக்கூடிய தங்கமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாங்க. அமாவாசை நாளில் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு எப்படி கரைஞ்சிச்சோ அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே கரைந்து விடுங்க. அதே போல தாங்க உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாம போய்விடுங்க. கஷ்டமே இல்லாம கடன் சுமைகள் அனைத்துமே கரைந்து விடுங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம். இதை முழு நம்பிக்கையோடு நீங்க செய்வது ரொம்பவே முக்கியங்க. அமாவாசை பூஜை பெரும்பாலான நாட்கள்ல பூஜை செய்வதற்கு நம்ம தொடங்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு பூஜை அறை தாங்க. மற்ற இடங்கள்ல இல்லாமல் பூஜை அறையில் நம்ம கோலம் போடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் அமாவாசை நாளில் பூஜை செய்வதற்கு முன்னாடி கோலம் போடக்கூடாதுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கை நம்ம ஏற்றக்கூடாதுங்க. 2 விளக்குகள் ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆனால் 2 விளக்குகள் ஏற்றுவதற்கும் முன்னோர்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க விரும்பக்கூடியவங்க சாமியை கும்பிட்டு தர்ப்பணம் கொடுத்து முடித்த பின்னாடி அவர்களுக்கு படையல் போடலாங்க. நம்முடைய வீட்டு பூஜை அறை பார்த்திங்கன்னா கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில் இருக்க வேணுங்க. அதே போல் சாமி படங்களை கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. இதனால் வழிபடக்கூடியவங்க வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் உட்கார்ந்து தாங்க நீங்கள் சாமி கும்பிட வேணும். பூஜை அறையில் கடவுளுடைய படங்கள், சிலைகள் இல்லைன்னா மற்ற புனித பொருட்களை வைக்கலாங்க. அதே போல் நம்முடைய குலதெய்வத்துடைய படத்தையும் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாங்க. பூஜை அறையை எப்போதுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்க வேணுங்க. அழகாக வைத்திருக்க வேணுங்க. தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம பூஜை செய்யும் போது கடவுளுடைய மந்திரங்களை நம்ம உச்சரிக்கணுங்க. இப்படி நம்ம உச்சரித்து பூஜை செஞ்சோம்னா அளவில்லாத பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. நம்ம தினமும் காலை மாலை என 2 நேரத்திலுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம இறை வழிபாடு செய்ய வேணுங்க. கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் சரிங்க, வீட்டிலேயே வழிபடுவதாக இருந்தாலும் சரிங்க, அதற்கு சில வரைமுறைகளை வகுத்து நம்ம வழிபட வேணுங்க. இந்த முறைப்படி நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாத பலன்களை பெற முடியுங்க. அதே போல் நம்முடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் இடங்கள்லாம் முக்கியமான சொல்லப்படுவது நம்மளோட வீட்டு பூஜை அறை தாங்க. வீட்டில் எப்போதுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாகவே நிறைந்திருக்கக்கூடிய இடம் நம்ம வீட்டு பூஜை அறை தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு
உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் என்ன சாமி படங்களை வச்சுருக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.